தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்களுடைய எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக இனிய காலை வணக்கம். நண்பர்களே, நேற்று காலையில் நம்ம வீடியோ போட்டது என்எஸ்சி டுமாரோ அட்வான்ஸ் ட்ரேடிங் செட்டப். அதாவது மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி மார்க்கெட் எந்த ரேஞ்சுக்கு வந்தால் பை பண்ணணும், எந்த ரேஞ்சுக்கு வந்தால் செல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம காலையில் வீடியோ போட்டோம். நீங்கள் அந்த வீடியோவும் பாருங்கள், மார்க்கெட்டையும் செக் பண்ணுங்கள். அதுபடி நமக்கு கரெக்டாக செகண்ட் பை ஆக்டிவேட் ஆச்சு, எல்லா டார்கெட்டும் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லி அதற்கான வீடியோவும் நம்ம நேற்று காலையிலேயே போட்டாச்சு. இப்போ இது டிஃபால்ட் செட்டிங்ஸ். மார்க்கெட் ஓப்பன் ஆன பிறகு மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி எங்கே செல் ஜோனு எங்கே பை ஜோனு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி, செல் ஜோன் வந்தால் புட் ஆப்ஷனை பை பண்ணணும், பை ஜோன் வந்தால் கால் ஆப்ஷன் பை பண்ணணும் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதை இப்போ உங்களுக்கு பார் ரீப்ளே பண்ணி காட்டுறேன், பாருங்கள். இப்போ நம்மளுடைய செட்டிங்ஸ் என்ன அப்படின்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே டாப்பில் 2 ஜோன் ஃபார்ம் ஆகும், பாட்டமில் 2 ஜோன் ஃபார்ம் ஆகும். டாப்பில் உள்ளதுக்கு பேர் நம்ம சப்ளை ஜோன் அப்படின்னு சொல்கிறோம், கீழே உள்ளதுக்கு பேர் நம்ம டிமாண்ட் ஜோன் அப்படின்னு சொல்கிறோம். மார்க்கெட் கீழேருந்து மேலே போய் சப்ளை ஜோனில் ஃபஸ்ட்டு செல் அப்படிங்கிற இடத்துல போயிட்டு நமக்கு ரிஜெக்ஷன் பாயிண்ட் கிடச்சிருச்சு அப்படின்னா நம்ம அங்கேருந்து செல் பண்ணணும். அதே போல் மார்க்கெட் நேராக கீழே ஃபஸ்ட்டு பை ஜோனை டச் பண்ணிவிட்டு அங்கேயிருந்து மேலே போகும்போது நம்ம கால் ஆப்ஷனை பை பண்ணணும். இது நிஃப்டி பேங்க்கு ஸ்பாட்டுக்கான ஒரு செட்டிங். இதே கான்செப்ட் தான் நீங்கள் ஸ்டாக்காக இருந்தாலும் சரி, கமாடிட்டியாக இருந்தாலும் சரி, மற்ற ட்ரேடிங் சிஸ்டமாக இருந்தாலும் சரி, பிட்காயினாக கூட இருந்தாலும் சரி, இதே தான். இப்போ ஃபீச்சர்ஸில் ட்ரேட் பண்ணும்போது கரெக்டாக பை கிட்ட வரும்போது அந்த ப்ரைஸுக்கு பை எடுத்துட வேண்டியது தான், செல்கிட்ட போகும்போது அந்த ப்ரைஸுக்கு செல் எடுத்துட வேண்டியது தான். ஸோ அன்எக்ஸ்பெக்டட் லாஸ் தவிர்க்கிறதுக்கு மட்டும் நம்ம சொல்லிக் கொடுக்குறது, பை ஜோனை டச் பண்ணுறதுக்கு முன்னாடி வரக்கூடிய கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னை பாருங்கள். அது எல்லாமே பாகுபலி புல்லிஷ் கேண்டிலாக இருந்துச்சுன்னா அந்த என்ட்ரியை உடனே எடுக்காதீங்க, வெயிட் பண்ணுங்கள். ஒன்று டைரெக்டாக செல்லுக்கு போயிருங்க, இல்லை வெயிட் பண்ணி ரிவர்சல் பேட்டர்ன் கிடைக்கும்போது பை பண்ணுங்கள். அதே மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் டைமில் மார்க்கெட் கேப் அப்பாக இருக்குது, ஃபுல் அண்ட் ஃபுல் மேலே போய்கிட்டே இருக்குது, அந்த மாதிரி நேரத்தில் மார்க்கெட் கீழேருந்து மேலே போய் இந்த ஃபஸ்ட்டு செல்லை டச் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கேண்டில்ஸ் எல்லாமே பாகுபலி பேரிஷ் கேண்டிலாக இருந்துச்சுன்னா அப்போ போய் நம்ம செல் அடிக்காமல் வெயிட் பண்ணி ஒன்று டைரக்ட் செகண்ட் பைக்கு போகணும், இல்லைன்னா அந்த ஃபஸ்ட்டு செல்லில் ஏதாவது ரிவர்சல் பேட்டர்ன் இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி போகணும். அவ்வளோதான், ஓகேங்களா? இதற்கான செட்டிங்ஸ் காட்டுறேன். டிஃபால்ட்டு செட்டிங்ஸ் தான் வச்சுருக்கேன். என்ட்ரி டைப்பு டிஃபால்ட்டு. இந்த எஸ்எல் மட்டும் நம்ம என்ன பண்ணணும், பேங்க் நிஃப்டியாக இருந்துச்சுன்னா அதுக்கு டைனி டு ஸ்டாப் லாஸ் வைக்கணும். ஏன்னா நமக்கு அதிகமான லாஸ் கொடுக்கக்கூடாது, அதிகமான ப்ராஃபிட்டு தான் நம்ம எதிர்பார்க்கணும். இப்போ டைனி வச்சோம் அப்படின்னா எவ்வளோ உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வரும், இப்போ டைனி 2 வச்சுருக்கேன், உங்களுக்கு ஒரு 60லேருந்து 80 பாயிண்ட் வரைக்கும் ஸ்டாப் லாஸ் வரும். இதுவே டைனி வச்சிங்கன்னா 160 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வரும். அப்போ 160 பாயிண்ட்டுக்கு நம்ம லாஸை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன சம்பாதிக்க முடியும்? இப்போ பாருங்கள், மார்க்கெட்டு மேலே வரைக்கும் போயிருக்கு, இன்னும் டச் ஆகலை. சரியா, மேலே வரைக்கும் போயிருக்கு, இன்னும் டச் ஆகலை. வெயிட் பண்ணி நம்ம என்ட்ரி எடுக்கணும். இல்லை ஒரு 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது, 150 தான் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா நீங்கள் எடுத்துகிட்டு கூட அதை நீங்கள் டார்கெட்டில் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா பர்ஃபெக்டாக வெயிட் பண்ணி டச் பண்ணி ரிஜெக்ஷன் கிடச்ச பிறகு நீங்கள் எடுக்கலாம். ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான், நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. எங்களுக்கு பயம் எப்போ வரும் அப்படின்னா, எவ்வளோ லாஸ் ஆக போகுது அப்படின்னு தெரியாட்டி தான் பயமே வரும். லாஸ் இவ்வளோ தான், ப்ராஃபிட் இவ்வளோ தான், லாஸ் ஆச்சுன்னா ரிவர்சல் ட்ரேடு போகுவேன் அப்படின்னு சொல்லி நமக்கு முன்கூட்டியே தெரியும் போது பயத்துக்கான வேலையே அங்கே இல்லை. அதனால தான் நம்ம சொல்கிறோம், பயமே இல்லாமல் ட்ரேடிங் செய்வது எப்படி அப்படின்னு சொல்லி. பாருங்கள், மார்க்கெட்டு நான் ஜூம் பண்ணி காட்டுறேன், என்ன ஆகுதுன்னு சொல்லி பாருங்கள். இது வரைக்கும் நமக்கு எக்ஸாக்டாக டச் ஆகலை. இன்னமும் மார்க்கெட்டு மேலே போய்கிட்டு தான் இருக்குது. இன்னையோட மார்க்கெட் இன்னும் ஓப்பன் ஆகலை. நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ண பிறகு இன்னையோட மார்க்கெட்டுக்கான அட்வான்ஸ் ட்ரேடிங் செட்டப்பையும் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இப்போ நான் என்ன சொன்னேன்னா, இந்த கேண்டில் டச் ஆகிருக்கு, அதுக்கு முந்தின கேண்டில் எல்லாமே என்ன இருக்குது, பாகுபலி புல்லிஷ் கேண்டிலாக இருக்குது. அப்போ நம்ம உடனே என்ட்ரி எடுக்காமல் கொஞ்சம் வெயிட் பண்ணி பேரிஷ் R3C இல்லைன்னா பேரிஷ்கான ஏதாவது பேட்டர்ன் கிடைச்ச பிறகு நம்ம ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ அதைப்படி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 1:35க்கு தான் மார்க்கெட் ஒரு டோஜி கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. அதுக்கு அடுத்த கேண்டில் நமக்கு ரெட்டாகவும் ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ இந்த ரெட்டு கேண்டலோட லோ உடைச்ச உடனே அந்த லோவில் நம்ம செல் எடுக்கிறோம். இந்த என்ட்ரி ப்ரைஸுக்கும் ஸ்டாப் லாஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை நம்ம
ஃபஸ்ட்டு டார்கெட்டாக வச்சிடுறோம். ஓகேங்களா? இப்போ நமக்கு செல்லு ஆக்டிவேட் ஆகிடுச்சு. செல்லு ஆக்டிவேட் ஆகாமல் செய்ய வேண்டியது நேராக செட்டிங்ஸ்க்கு போங்க. இந்த இடத்துல ஃபஸ்ட்டு செல்லு ஆக்டிவேட் ஆனதுனால ஃபஸ்ட்டு செல்லோட டார்கெட்டை எனேபிள் பண்ணிக்கிங்க. கூடவே செகண்ட் பை டார்கெட்டையும் எனேபிள் பண்ணிக்கிங்க. ஏன்? எஸ்எல் ஹீட் ஆகிடுச்சுன்னா நம்ம ரிவர்சல் என்று எடுக்கிறதுக்காக. இப்போ பாருங்கள், நமக்கு செல்லு எடுத்தாச்சு. லாஸ் ஆஃப் ப்ராஃபிட்டான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு டார்கெட் கொடுத்துருச்சு, செகண்ட் டார்கெட் கொடுத்துருச்சு, தேர்ட் டார்கெட் கொடுத்துருச்சு. செல்லுன்னு சொல்லி எல்லா டார்கெட்டுமே நமக்கு தேர்ட் டார்கெட் 3.5 டார்கெட்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்கு. அதுக்கடுத்து என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். மார்க்கெட்டு காலைல ஓப்பன் ஆனது எங்கே? கேப் அப்பு ஓப்பன் ஆகி 400 பாயிண்ட்டுக்கு மேலே நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிச்சு. இருந்தாலும் நம்ம இண்டிகேட்டர் என்ன சொல்லுது? இருக்கிறதுலே உச்சம் எதுவோ அதில் போய் நமக்கு செல்லு காட்டுது. அங்கேருந்து மார்க்கெட் எல்லாம் கீழே வருது. இருக்கிறதுலையே எது பாட்டமோ அதுதான் நம்மளுடைய டார்கெட். பாருங்கள் எவ்வளோ அக்யூரேட் பாருங்கள். இருக்கிறதுலையே எது ஹையஸ்ட் ஹையோ அது நம்மளுடைய செல்லு. இருக்கிறதுலையே எது லோயஸ்ட் லோவோ அது நம்மளுடைய டார்கெட்டு. அப்போ டாப் டு பாட்டம் நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கிடச்சிருக்கு டிஃபால்ட் செட்டிங்ஸில். அட்வான்ஸ் ட்ரேடிங் செட்டப்பில் ஏற்கனவே நமக்கு தெரியும், மார்க்கெட் ஓப்பனிங்லேருந்தே நமக்கு பையில் தான் கிடச்சிருக்கு. இன்னொரு தடவை ரீட்ரேஸ்மெண்ட் ஆகியும் திருப்பி அதே நம்மளுடைய பை ஜோன்லேருந்து டச் பண்ணிவிட்டு திருப்பியும் மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்களும் ஒவ்வொரு நாளும் கான்ஃபிடெண்ட்டாக பயம் இல்லாமல் ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னா உடனேயே நம்முடைய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே நம்ம இண்டிகேட்டரையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களுடைய அனைத்து நாட்களும் லாபம் தரக்கூடிய நாட்களாக அமைவதற்கு எங்களுடைய எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி.